கிருஷ்ணதேவராயர் காலம். விஜயநகர சாம்ராஜ்யம். கர்நாடகத்தில் படா என்ற ஊர் தார்வார் மாவட்டம். கிராம அதிகாரி வீரப்பா, மனைவி பாசம்மா. நீண்ட நெடுநாட்களாக குழந்தை பேறு இல்லை. திருப்பதிக்கு யாத்திரை சென்று இறைவனிடம் வேண்டி வந்தார்கள். ஆண் குழந்தை பிறந்தது. திம்மப்பா என்று பெயர் சூட்டினார்கள். படிப்பிலும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் சரி, எல்லாவற்றிலும் அசகாய சூரன் திம்மப்பன். ஆனால் அறிவு இருந்தாலும் படிப்பில் நாட்டம் இருக்கவில்லை. ஏதோ படிக்க வேண்டுமே என்று படித்தான். கிராம அதிகாரி தந்தை வீரப்பா இறந்ததும் அவருடைய வரி வசூலிக்கும் ஊழியம் திம்மப்பாவின் கைகளுக்கு வந்தது. தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்தான். தன்னுடைய சகாக்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி பொழுதை போக்கினான். வயலில் கிணறு வெட்ட குழி தோண்டும் பொழுது கணங் என்று சத்தம். தோண்டி பார்த்தால் பெரிய பானை. பானை முழுக்க பொன் நாணயங்கள். ஊருக்கு தெரியப்படுத்திவிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரப்படுத்தினான். எல்லோரும் அவனை கனகநாயக்கன் என்று அழைத்தார்கள். பொன் நாணயங்களை வைத்து ஒரு கோவிலை கட்டினான். கோவிலை கட்டினானே தவிர கடவுள் மீது பக்தி சிரத்தை எல்லாம் இல்லை. ஒரு புண்ணிய காரியம் செய்ய வேண்டும், அதனால் கோவிலை கட்டி முடித்தான். அவனுடைய தூக்கத்தில் ஒரு கருப்பான உருவம் கனகா என்று அழைத்தது. கனகா, என்னுடைய தாசனாக இருப்பாயா? மறுத்தான் கனகநாயக்கன். கண் விழித்த போது ஆதிகேசவ கடவுள்தான் அப்படி வந்ததை புரிந்து கொண்டான். இருப்பினும் பலமுறை கனவில் அதே உருவம் தோன்றி கேட்டதும் முடியவே முடியாது என்று மறுத்தான். கனகநாயக்கன் ஒரு மல்லன். யுத்தத்திற்கு சென்றான். யுத்தத்தில் குத்துப்பட்டு குதிரையிலிருந்து சரிந்து விழும்போது அதே உருவம். கனகா, எனக்கு தாசனாக இருப்பாயா? அளவுக்கு மீறிய கோபத்துடன் கனகன், இந்த நேரத்தில் தான் என்கிட்ட வந்து கேட்கணுமா? என்னுடைய உயிர் பிரிய போகுது என்று சொன்னதும், சரி, நான் உன்னை குணமாக்கி பழையபடி அழகும் ஆரோக்கியம் தந்தால் எனக்கு தாசனாக இருப்பாயா? ஆகிறேன் என்றான் கனகன். கருத்த உருவம் கனகனை குணப்படுத்தியது. கண்களில் நீருடன் அந்த உருவத்தை தேடினான். கிடைக்கவில்லை. ஓடினான் கோவிலுக்கு. சங்கு சக்கரம் தாங்கிய கேசவர் புன்னகையோடு நின்று கொண்டிருந்தார். இந்த கனகதாசர் வாழ்ந்த காலம் 16ஆம் நூற்றாண்டு.